ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். சாரி ஃபார் டிலே. சரிங்க, சாரி ஃபார் லேட். ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கைஸ். அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அதனால தான் என்னால் இதயம் சீரியல் பார்க்க முடியல. இப்போ தான் G5ல பார்த்துட்டு உங்களுக்கு அப்லோடு பண்ணலாம், சரி ரிவ்யூ பண்ணிடலாம், எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் கைஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு ரிவ்யூ போடலான்னு தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அதான் கைஸ் எல்லாம் அந்த ஆண்டாளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அழகரோட அப்பாவும் அம்மாவும் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுக்கு ஆண்டாள் வந்து ஒத்துக்க மாட்டாளாட்டு இருக்குது. அதுக்கு வந்து உடனே அவளை இங்கேயே விட்டுட்டு வாடா, நீ மட்டும் வாடான்னு சொன்னோடனே அழகர் வந்து அங்க ஒரு டிராமா போடுறாப்புல. சரி பொண்டாட்டியை கடுப்பேத்துறதுக்காக நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நடிப்புன்னு சொல்லி ஆண்டாள் கண்டுபிடிச்சிட்டாப்புல. சரி அது ஒரு ஜாலியா போயிட்டு இருந்தது அவங்க குடும்பம். அதுக்கப்புறம் இங்க காமிக்கிறாங்க பாரதி, அதாவது தமிழ் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாப்புல. சுவிட்ச் ஆஃப்னு தான் வரமாட்டு இருக்குது. உடனே வந்து அதாவது கலர் பென்சில் ஏதோ பீரோல இருந்து எடுக்க சொல்லியிருப்பாப்புல பாரதிய, அவங்க அம்மாவை. உடனே எடுக்க சொல்லும்போது ஏதோ டைரி ஆட்டம் இருக்கும், இந்த ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் ஆட்டம். ஸோ அதை பார்த்த உடனே என்னது சைக்காட்டிஸ்ட பார்த்த மாதிரி இருக்குது, மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே அப்புறம் அழகருக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே வந்து அழகர் வந்து இல்ல அவன் ஏதாவது வேலையா இருப்பான், ஏதாவது பிசினஸா போயிருப்பான், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு. இல்ல அவர் எப்பயுமே ஹார்ட்டுக்கு தான் போய் பாப்பாரு, இந்த மாதிரி சைக்காட்டிஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டாருன்னு சொன்ன உடனே அழகருக்கு வந்து டவுட் வந்துருச்சு. சரி நான் கொண்டாங்க, நான் மதுரையில தானே, நான் போய் விசாரிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு போறாப்புல. போகும்போது வேற ஒண்ணு டாக்டரை பாக்குறாப்புல. டாக்டரை பார்த்த உடனே வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லை டாக்டர், பாரதியும் தமிழும் தான் ரொம்ப பாவம். ஏற்கனவே அவங்களுக்கு முதல் லைஃப் தான் கரெக்டா அமையல, இந்த லைஃப் தான் வந்து அவங்களுக்கு நல்லா இருந்தது, ஆதிதான் நல்லா பார்த்துட்டு இருந்தாப்புல. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா காணோம்னு சொல்லிதான் அவங்க இது பண்றாங்க, ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சரி நான் போய் பாரதிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி எபிசோடு முடிக்கிறாங்க. உடனே டாக்டர் வந்து உட்கார அழகரு அப்படின்னு சொல்றாப்புல. அதோட முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அவ்வளவுதான் ஓடிச்சு கைஸ். அது இல்லாம இதயம் சீரியல் டைமிங் வேற ஏதோ மாத்திருக்கதா சொன்னாங்க, 2 மணிக்கு அப்படின்னு. 1:30ல இருந்து 2:30 போட்டிருந்தாங்க இல்லையா? இப்ப 2 மணிக்கு போட்டிருப்பாங்களாட்டு இருக்குது. சோ 2 to 2:30, அப்பனா 2:30ல இருந்து 3க்குள்ள மனசெல்லாம் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? இப்ப 1/2 மணி நேரம் ஆக்கிட்டாங்களாட்டு இருக்கு நாடகத்தை. என்னன்னு தெரியல, 1 மணி நேரம் ஓடிட்டு இருந்து 1/2 மணி நேரம் ஆக்கிட்டாங்களாட்டு இருக்குது. ஓகே கேஸ், நீ ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ இன்னைக்கு என்னால நான் பார்த்த வரைக்கும் நான் உங்களுக்கு ரிவ்யூ போட்டுறேன் கேஸ். அதாவது வர்றாப்புல ஹாஸ்பிட்டல் வந்த உடனே வந்து ப்ரோமோ வந்துச்சு, அதுலயும் நான் உங்களுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் பாரதியும் தமிழும் வந்து செக் பண்றாங்க. அப்போ வந்து ஆதி வந்து டோரை திறந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்த உடனே பாரதி வந்து மயக்கம் போட்டு விழுகுறாங்க. ஏன்னா அவங்க மாசமா இருக்காங்க இல்லையா, மயக்கம் போட்டு விழுகுறாங்க. விழுந்த உடனே சார் டாக்டர் இவரு இங்கதான் இருக்கிறாரா, என்ன ஆச்சு, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இல்ல எனக்கு தெரியலன்னு சொன்னோடனே அப்ப இன்னொரு வெளியில வந்தோடனே ஒரு நர்ஸ் சொல்றாங்க இவர் இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி போறாரு அப்படின்னு. சோ அப்படின்னு சொன்ன உடனே பாரதிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது. உடனே அந்த இடத்துல வந்து மயக்கம் போட்டு விழுகுற மாதிரி ப்ரோமோ காமிக்கிறாங்க. ஒருவேளை இது நாளைக்கான ப்ரோமோவா இல்ல அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? அவ்வளவுதான் கைஸ். பாரதி தமிழ் 2 பேரோட லைஃப் வந்து முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்டு கூட தானே அவன் போயிட்டு இருக்கிறான். சோ விதி வந்து இவங்க 2 பேர்த்தையும் இணைக்குமா அப்படின்னு சொல்லி அவன் கார்ல ஏறி போற மாதிரியும், இவங்க வந்து பாரதி வந்து ஹாஸ்பிட்டலே மயக்கம் போட்டு விழுகுற மாதிரி காமிக்கிறாங்க ப்ரோமோ. சரிங்களா? சோ நினைச்சதை சாதிச்சிட்டாப்புல ஆதி. ஆபரேஷன் பண்ணணும்னு நினைச்சாப்புல, நினைவுகளை அழிக்கணும்னு நினைச்சாப்புல, எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. வெற்றிகரமா பண்ணி முடிச்சு கார்ல ஜம்முன்னு போயிட்டு இருக்காரு. ஆளே கெட்டப்பா தினுசா மாறிட்டாரு. ஏன்னா வெளிநாட்டெல்லாம் போறாருல, அமெரிக்காவுக்கு. இனி இன்னொரு கேரக்டர் வேற உள்ள நாடகத்துல வரப்போகுதுல்ல. சோ அந்த பக்கி வந்து என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. சோ அந்த பக்கி வந்து என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரியல. நீ பாக்கலாம், நீ வாசு தான் வந்து இவங்க 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்க்கிற மாதிரிதான் இருக்கும். வாசுவோட கேரக்டர் வந்து உள்ள நிறைய கொண்டு வாங்கப்பா, அப்பதான் நாடகம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சரியா? வாசுவோட கேரக்டரே நாடகத்தை ஆரம்பிக்கையில வந்து கொஞ்சமா தான் காமிச்சாங்க. வருவான், அவன் பிறந்த நாள், பிள்ளைக்கு பிறந்த நாளுன்னுவான், போய் மீன் வாங்கிட்டு வரேன்ட்டு போவான், கேக் வாங்கிட்டு வரேன்ட்டு போவான், ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு போடுவாங்க. அவ்வளவுதான். அவன் அதுக்கப்புறம் வாசுவோட ஒன்னா இருந்தது, லைஃபை என்ஜாய் பண்ணது, இதெல்லாம் எதுவுமே காமிக்கவே இல்லை. அப்புறம் பாரதியோட அம்மா அப்பா என்ன ஆனாங்கன்னே தெரியல. இந்த சைடு வாசுவோட ஃபேமிலி என்ன ஆனாங்கன்னு தெரியல. இவங்களுக்குள்ளேயே இந்த ஆண்டாள் ஃபேமிலி, இவங்க ஆண்டாள் ஃபேமிலி மாத்தி மாத்தி இவங்களையே நாடகத்துல காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. போர் அடிக்குது. பாக்கலாம் நீ வாசு என்ன செய்ய போறா.